Hi guys, welcome to Train Sim World. அண்ட் வந்து நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பார்க்கலாம். தம்ப்நெயிலில் வந்து நம்ம இந்தியன் ட்ரெயின்ஸ் வச்சுருப்போம். ஆனால் நம்ம இது வரைக்கும் இந்தியன் ட்ரெயினை வந்து நம்ம ஓட்டினதே இல்லை. அது காரணம் அந்த ட்ரெயின் சிம் 4 வேர்ல்டு 4ல் வந்து இந்தியன் ட்ரெயின்ஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக இங்கே பார்த்தீங்களா வேக் 9 நிற்குது. அதுவும் நம்ம இப்போ ஜெர்மனியில் இருக்கோம். வேக் 9 நம்ம ஓட்ட போகிறோம். ஆக்சுவலி சைடில் ஃபஸ்ட் இந்த லோக்கோமோட்டிவ் பார்க்கலாம். டபுள் லோக்கோமோட்டிவ் இது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேக் 9 அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் சைடில் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் பின்னாடி இன்னொரு லோக்கோமோட்டிவ் இருக்குது. அது வந்து ரெட் கலர். அண்ட் இதுதான் வந்து வேக் 9. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. அண்ட் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பக்கமும் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஆக்சுவலி இந்த லோக்கோ வந்து இது வந்து நார்மலாக இந்த கேமில் இருக்கிற அதே லோக்கோ தான். ஆனால் இந்த லோக்கோ பற்றி நீங்கள் முன்னாடி இப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லோக்கோவும் நம்ம இந்தியாவில் இருக்க வேப் 7 வேப் 9 கிட்டத்தட்ட சிமிலர். ரெண்டும் ஒரே கம்பெனியால் மேட் பண்ணப்பட்டது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த கஸ்டம் லிவரியை வந்து நானாக வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு எல்லோ கோடு வந்து வரும். அந்த கோடை வந்து போட முடியல சரியா. ஸோ இது வந்து கஸ்டம் லிவரியாக அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் வேக் 9 வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது உள்ளெல்லாம் அதே ட்ரெயின் தான். இது வந்து கஸ்டமாக இந்த லிவரி மட்டும் வேக் 9. சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின்குள்ளே போகலாம். ஓகே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. டெயில் லைட்லேருந்து ஹெட் லைட்டுக்கு மாற்றிடுறேன். ஏன் நம்ம உட்காந்துடலாம். ஏன் நம்மளுடைய ரிவர்ஸ் ஹேண்டில் போட்டு அதை நியூட்ரலில் ஃபஸ்ட்டு வச்சுருவோம். பிரேக்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே நான் பிரேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் மற்ற எல்லாமே மெயின் சர்க்கியூட் பிரேக்கர் க்ளோஸில் தான் இருக்குது. ரைட்டு மற்ற எல்லாம் சரியாக தான் இருக்குது. லைட்டை மட்டும் போட்டுற வேண்டியதுதான். அண்ட் தென் இதை நம்ம வந்து ஃபார்வர்டில் போட்டுடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் பேண்டகிராஃப்லாம் ஏறி தான் இருக்குது. ஸோ இது வந்து நானாக க்ரியேட் பண்ண லிவரி. இது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட் டீட்டெயிலாலாம் இருக்காது. நான் கலர் மட்டும்தான் லைட்டாக மாற்றி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஓகே நம்ம இப்போ கிளம்பலாம். ஓகே டோட்டல் நான் போட்டேன். ஓகே ட்ரெயின் பொறுமையாக கிளம்புனாலும் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் க்ரீனு. ஸோ நான் நெக்ஸ்ட் இதில் க்ரீனுடைய கலரை கொஞ்சம் குறைச்சிட்றேன். நீங்கள் பார்க்கலாம் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி 26 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ வந்து டபுள் லோக்கோமோட்டிவ் போட்டு ஓட்டுறோம். லாஸ்ட் டைமே நான் வந்து கேமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். சிங்கிள் லோக்கோமோட்டிவ் போட்டு அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து 2 டைப்பாக இழுத்துட்டு போகுது. இந்த நார்மல் கண்டெய்னர்ஸ் இது வந்து இதுக்குள்ளே கார் இருக்கா இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அதில். ஆனால் செம்ம பெரிய ட்ரெயின் கைஸ். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ட்ரெயின். நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் போகிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம பெட்டியை வேறு கவுண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் செம்ம பெரிய ட்ரெயின் கைஸ். நம்ம ஒரு நல்ல ஒரு இது வந்தோடனே நம்ம இந்த பெட்டியெல்லாம் கவுண்ட் பண்ணலாங்க. செம்மையாக இருக்கும் லிட்ரலி. இங்கேருந்தே நம்ம பெட்டியை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடை டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அதோடைய கலர் கம்மி பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நான் அதை கம்மி பண்ணிடுறேன். வாங்க கைஸ் எண்ணலாம் எத்தனை இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 and இது 30 31 32 33 34 1 2 கவுண்ட் பண்ணால் 35 போல் இருக்குது மொத்தம்.
அஃப்கோர்ஸ் நான் 70-80 இருக்கும்னு நினச்சேன், ஆனால் 35 தான் இருக்குது. ஆனால் அதுவே அதிகம் தான் போல இருக்குது இந்த ஊருக்கு. ஆக்சுவலி நான் வந்து போன கேம் வந்து இது ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். எங்கே ஓகே, சிக்னல் ஆன் பண்ணிடுறேன். போன கேமில் நான் அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்ம க்ரீன் சிக்னல் தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி லாஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்னலில் மாட்டி கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து சிக்னல் பின்னாடியே போயிட்டு இருந்தோம். ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அஃப்கோர்ஸ் ஓட்டுறதுக்கு. பட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ இல்லாமல் இந்த டைம் வந்து ஓரளவுக்கு நம்ம க்ரீன் சிக்னல் தான் இருக்கும். ஸ்டேஷன் இருங்க, அந்த கதவை திறந்துடுறேன், அப்போ தான் ஆரன் சவுண்ட் நல்லா கேட்கும். மூடிடலாம் கைஸ். அண்ட் நான் இதே மாதிரி வந்து இது ஏன் கொஞ்சம் இன்னும் சரியாக வரலான்னா அந்த கலர். அஃப்கோர்ஸ் நான் கலரை கரெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரைப்பை கரெக்டாக கொண்டு வந்தேன். சைடில் அந்த ஸ்ட்ரைப் என்னால் அந்த வண்டியில் எல்லோ ஒயிட் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்பை நான் இதில் என்னால் போட முடியல. நான் அடுத்த வீடியோவில் வந்து அது கரெக்ட் பண்ணிடுறேன். இந்த லோக்கோமோட்டிவில் இன்னும் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து பண்ணி ஒரு லிவரியை க்ரியேட் பண்ணுற வேண்டியதான். இதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினில் வந்து 3 லிவரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒன்று வந்து வேக் 9 க்ரியேட் பண்ணலாம், வேப் 7 க்ரியேட் பண்ணலாம், அண்ட் வேப் 5 க்ரியேட் பண்ணலாம். இந்த 3 க்ரியேட் பண்ணலாம். D9 கூட க்ரியேட் பண்ணலாம், ஏன்னா சிமிலராக தான் இருக்கும் D9ம். ஸோ D9 க்ரியேட் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி இதில் லிவரி க்ரியேட் பண்ணும்போது சின்ன சின்ன அந்த லைன்ஸ் போகிறலாம் ரொம்ப கடுப்புது. இப்போ இந்த லைனே ரொம்ப ஈஸியாக போட வேண்டியது, இதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து போட வேண்டியதாக இருக்குது இதில். ஸோ அது மாதிரி 2-3 சிக்கல்கள் இருக்குது. பேசிக்கிட்டே நம்ம பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்துவிட்டோம். அஃப்கோர்ஸ் நம்ம இன்னும் 24 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போக வேண்டியிருக்கு. நான் வந்து அதிக பெட்டிகள் இழுக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் 2 இன்ஜின் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். பட் வந்து பெருசாலாம் அவ்வளோ அதிகமாகலாம் இழுக்கலை. 35 பெட்டி என்னன்னு நினைக்கிறேன். 35க்கே டபுள் இன்ஜினா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த கர்வில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு ஹார்ன் ப்ளோ பண்ணுவோம். ஸோ அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குதா, அந்த கண்டெய்னர் போடும்போது அந்த சவுண்ட் ஹெவியாக கிட்டுச்சு. இது வரும்போது அவ்வளோ சவுண்டு கேட்கல. இங்கே பாருங்கள் கைஸ். அண்ட் இன்னும் கூட இதில் என்ன நம்ம பர்ஃபெக்ட் பண்ணணும்னா, இந்த இடம் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம வந்து பிளாக் கொடுக்கணும். அண்ட் இங்கே ஒரு இந்த ஸ்ட்ரைப் வந்து அப்படியே ட்ரெயின் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் எல்லோவில். ஸோ அந்த ஸ்ட்ரைப் இருக்குது. அண்ட் தென் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைப்பு இங்கெல்லாம் வந்து இதில் இருக்கிற மாதிரி பிளாக் வரணும் இங்கெல்லாம். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அது எப்படி வந்துட்டு இங்கே பாருங்க கைஸ், இந்த 2 இதுக்கும் இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் நம்ம 2 லோக்கோமோட்டிவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணால் அன்கப்பிள் ஆகிடும், அதனால் வேணாம். இதில் வந்து ஆனில் இருக்கா ஓகே, என்னால் உள்ள பெருசாக தெரியல, ஆனால் ஆனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இதுதாங்க, இதுலேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நம்ம ரிமூவ் பண்ணலாம் நினச்சா, ஆனால் வேண்டாம். இங்கே பார்த்தீங்களா கேஸ், பேண்டோகிராஃப் ஏறி இறங்குது. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டபுள் இன்ஜின் போட்டு ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நினைக்கிறேன் கேஸ். இதில் வந்து ஏன் அந்த சவுண்டு கேட்குதுன்னு தெரியல. இந்த இதில் ஒரு சவுண்டு கேட்குதா, இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஒரு சவுண்டு கேட்குதா, இப்போ பாருங்க. இதில் வேறு மாதிரி சவுண்டு கேட்குது, இதில் வேறு மாதிரி சவுண்டு கேட்குது. இது என்னது கேஸ், இது ரயில் ஆன் தான், ரயிலி ஆன். ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது டோரே இல்லையே, எப்படி ஏற்றுவாங்க? ஓ, இது என்னன்னு தெரியல கேஸ், டோரும் இல்லை, என்ன ஏற்றிட்டு போவாங்கன்னு தெரில. ஸோ நமக்கு எதிரில் பியூட்டிஃபுல்லான ஒரு மலைத்தொடர் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டேஷன் வருது கைஸ். ஸ்டேஷன் இல்லை, ஸ்டேஷன் தானோ? எஸ். கொஞ்சம் நம்ம ஸ்பீடு அதிகமாக போகிறோம், ஸோ கம்மி பண்ணிக்கலாம். நான் டோட்டலில் வந்து நியூட்ரலில் போட்டேன். ஸோ இந்த வண்டியில் நம்ம பிரேக்லாம் அப்ளை பண்ணோன்னா வந்து ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கும் திருப்பி ஸ்பீடு ஏற்றுறதுக்கு. ஸோ பிரேக் அப்ளை பண்ணோன்னா
108 தான் போகுது. அப்படியே போட்டோம், அதுவாக ஸ்லோ ஆகட்டும், நம்ம விட்டுடலாம், அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. ஆனால் ஸ்பீடு ஏறுது. சரி ஓகே, லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணுறேன். ட்ரெயின் பிரேக் அப்ளை பண்ணாமல் எலக்ட்ரிக் பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஓகே, 4ல் வைக்கிறேன். ஸ்பீடு கம்மியாகுதா பார்ப்போம். கம்மியாகலையே, ரொம்ப கம்மியாக தான் ஆகும் போல எலக்ட்ரிக் பிரேக்கில். ட்ரெயின் பிரேக் போடுறேன். ஓகே, டோட்டல் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் பவர் போட்டு ட்ரெயினை எடுப்போம். இன்னும் 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம போகிறதுக்கு. ஸோ ட்ராட்டலை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஏதோ சர்வீஸ் மேன் நிற்கிறாரு, இருங்க என்னென்னு பார்ப்போம். அது ரயில்வே சர்வீஸ் அதிகாரிகள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாங்களோ தண்டவாளத்துக்கு. ரொம்ப க்ளோஸாக தான் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ட்ரெயின் போகிற கூட தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. வேன் இந்த கிராசிங் எதனா இருக்கா? அங்கேயும் ஒரு வேன் இருக்குது கைஸ். ஸோ 100லேயே பக்காவாக மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்கிறதுனால இந்த ட்ரெயினால் எவ்வளோ மேக்ஸ் ஸ்பீட் போக முடியும்னு பார்க்கலாமா? இருங்க, நான் டோட்டலில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பவர் ஏற்றுறேன். 55%ல் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றுறேன். 70. நம்ம க்ரீன் சிக்னல் தான் லைனாக இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. ஓகே கேஷ், டோட்டலில் மேக்ஸில் போட்டேன். இப்போ பார்ப்போம் இந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடு ஏறுதுன்ட்டு. இவ்வளோ கம்பார்ட்மெண்ட்டை இழுத்துக்கிட்டு இதால் எவ்வளோ மேக்ஸ் ஸ்பீடில் போக முடியும். நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா சராசரியாக கூட்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து 60லேருந்து மேக்ஸிமம் 80 கிலோமீட்ரு, ஆனால் 60, 50 அப்படின்றது தான் காமனாக வந்து நம்ம இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் அஃப்கோர்ஸ் 35 பெட்டி கம்மியான பெட்டி தான். ஆனால் இந்தியாவில் 50லேருந்து 70 பெட்டிகள் இருக்குது, இழுத்துட்டு போகும் ட்ரெயின்ஸு. பட் கம்மியான பெட்டிகளாக இருந்தாலும் வேகத்தை பாருங்கள், 125 ஆவரேஜாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கே ஆப்ரேட் பண்ண முடியும் நம்மளால். ஆனால் இப்போ நம்ம 130 தாண்டி போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினால் 150 வரைக்கும் போக முடியும். இங்கே நமக்கு 160 இங்கே தான் போட்டிருப்பாங்க மேக்ஸ் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி. இருங்க பார்க்குறேன், மேக்ஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்பீடோமீட்டரில் நமக்கு 160 வரைக்கும் இருக்குது. லெட்ஸு எவ்வளோ ஃபாஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. 150 கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் இப்போ வேப் 7 அதை விட இது வேகமாக போகுது. 149, 150 கிட்டத்தட்ட மாறி மாறி வருது. வேப் 7 வந்து 140ல் மேக்ஸிமம் இழுகும். வேப் 5 வந்து 155ல் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. 160 வரைக்கும் அதில் போக முடியும். 155ல் வந்து ஒரு எக்ஸ்பிரஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் வந்தே பாரத் 160 அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது ஆவரேஜாக வந்து 100 கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் போகுது கார்னோ ட்ராக்ஸு. ஸோ 149ல் ட்ரெயின் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்ப்போம். இப்படி இருந்து பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்க. ஃப்ரண்ட் வந்து ஓரளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இந்த இதெல்லாம் வச்சு. சைடு தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. கலர் கொஞ்சம் சரி பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ 149 வரைக்கும் போகுது கைஸ். ஸோ நம்மளுடைய ட்ரெயினுடைய முன்னாடி வந்து ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிடுச்சு, பின்னாடி இன்னும் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. இப்போ தான் கிராஸ் ஆக போகுது கைஸ். ஸோ 149. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ராட்டில் டவுன் பண்ணிடுறேன்.
இன்னும் நமக்கு 9.9 கிலோமீட்டர் இருக்குது. பொறுமையாக அதுவே ஸ்பீடை குறையிட்டோம். குறையுமா இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுமான்னு தெரில. கிரேடியண்ட்டில் இறங்குற மாதிரி போச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணோம். கிரேடியண்ட்டில் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ ஆக்சுவலி இந்த ஜோனில் நம்ம உங்கள் சைடில் 15ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 150 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் இதில் ட்ராவல் பண்ண முடியும். பட் நம்மளுடைய கூட்ஸ் ட்ரெயின்னால நமக்கு 100 கிலோமீட்டர் ட்ராவல் ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம வந்து இந்த ட்ராக்குக்கு எவ்வளோ வேகத்தில் போகணுமோ அவ்வளோ வேகத்தில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ராக்கால் 150 வரைக்கும் தாண்ட முடியும். சைடில் ஒரு ட்ரெயின் போது பாருங்க கைஸ். எங்கள் ஃப்ரண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. ரியர் எப்போ கிராஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் கழிச்சு கிராஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பீடு குறையுது, விச் மீன்ஸ் நம்ம கிரேடியண்ட்டில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது. நல்லது. இன்னொரு ஒரு ஸ்டேஷன். ஸோ இந்த ஸ்டேஷன் பேர் என்னது இவங்க பார்ப்போம். இது விளம்பரம். இதுதான் ஸ்டேஷன் பேர், க்ளாசென்வால்பர்க். ஸோ ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருந்தான் கைஸ் இருக்குது. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. திருப்பி நம்ம நார்மல் ஆப்ரேஷன் ஸ்பீடுக்கு வந்துட்டோம். விச் மீன்ஸ் பின்னாடி நம்ம எழுத்துட்டு போகிற வெயிட் வந்து ட்ரெயினுடைய ஸ்பீடை கண்டிப்பாக ஸ்லோ பண்ணுது, இழுக்குதுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ இன்னும் 5 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்குது. நான் கொஞ்சம் டாட்டில் ஸ்பீடே பண்ணிடுறேன். ஏன்னா 80 கிட்ட வந்துடுச்சு, ஸ்பீடு கம்மி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியே ஓட்டுவோம். எனக்கு தெரிஞ்சு இதில் 2 ட்ராப் ஆஃப் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ போய் சேர வேண்டியது வந்து இங்கே அந்த யார்டில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு பாதி நம்ம கலட்டி விட்டுட்டு பேலன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னும் அது நமக்கு சரியாக தெரியலை. ஸோ ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்தோன்னா நம்மளுடைய ஸ்பீடை நம்ம வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இப்போவே கம் பண்ண வேணாம், ஏன்னா இது ரொம்ப பெரிய ட்ரெயின் வேறு. ஸோ உடனே கம் பண்ண வேணாம். ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரும்போதே எனக்கு தெரிஞ்சு பிரேக்ஸ் இதால் இது கன்ஃபார்மாக இதெல்லாம் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண முடியும் அந்த ட்ரெயினால். இந்த லைனில் 140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் நம்ம இந்தியாவில் வந்து ஹைஸ்பீட் ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாததுக்கு மெயினான ரீசன் வந்து நம்ம லே பண்ணியிருக்க அந்த ட்ராக்ஸால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீடு தான் தாங்க முடியும். ஸோ அதனால தான். ஸோ இந்த ஊர்லலாம் வந்து ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸ்லாம் இந்த ஊரில் இருக்க லோக்கல் ட்ரெயின் நம்ம EMU ட்ரெயின்ஸ் மாதிரி இருக்க ட்ரெயின்ஸு 140 வந்து இந்த ஜெர்மனியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு இடத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒன்று, 2வது ட்ராக்ஸு, அண்ட் 3வது ரயில்வேவை. நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரயில்வே கிராசிங்கும் பெருசாகவே இருக்காது, 2 சைடு ஃபென்ஸ்டாகவே இருக்குது. ஸோ சாரி கேஸ் 1.6 கிலோமீட்டரில் நமக்கு வந்து சிக்னல் வேறு இருக்குது, ரெட் சிக்னல். ஸோ நான் ட்ரெயினுடைய பிரேக்கை போட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஹெவியாகவே அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்னும் 1.3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ட்ரெயின் நிற்குமான்னு கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ ஹெவியாக பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறேன். இல்லை கேஸ், ட்ரெயின் நிற்க மாட்டேங்குது. ஃபுல் சர்வீஸில் போட்டேன், ஆனால் ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஸ்பீடு கம்மியாகுது. 30 வந்துட்டால் ஓரளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ட்ரெயினை வந்து கொண்டு போயிட முடியும். ஓகே, அது க்ரீன் போட்டாங்க. அது என்ன தான் க்ரீன் போட்டு இருந்தாலும் அடுத்த சிக்னல் நமக்கு வந்து கண்டிப்பாக ரெட்டாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற காரணத்தினால நம்ம போவோம். அண்ட் நான் இதுக்கு டாபிக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஊரில் இந்த கிராசிங்கும் இல்லை. நீங்கள் இப்போ இதுலேயே வந்து இது ஒரு பெரிய ரோடு தான், ஆனால் இதை கிராஸ் பண்ணுறது மக்கள் கிராஸ் பண்ணுவாங்களா, எந்த அளவுக்கு சேஃப்டி வச்சுருவாங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் வண்டிகள் வந்து கேட்டை கிராஸ் பண்ணுற இடம் நிறையா இருக்குன்றதுனாலையும் நம்மளால் ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியல.
அது எல்லாத்துக்கும் பிரிட்ஜஸோ அண்டர் கிரவுண்ட்ஸோ போட்டுட்டு எந்த விலங்கும் வந்து ரயில்வே ட்ராக்குள்ளே உள்ளே வர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்மளாலேயும் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் அப்கிரேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ட்ராக்கை வந்து அப்கிரேட் பண்ணணும் நம்ம. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைனா ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம இந்தியாவில். ஸோ இந்த சிக்னல் அடுத்த சிக்னல் க்ரீன், அதுக்கு அடுத்த சிக்னல் வந்து எல்லோன்னு போட்டிருக்கு. நமக்கு ஸ்பீட் லிமிட்டும் பார்த்திங்கன்னா கம்மி ஆகுது. விச் மீன்ஸ் நம்ம வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நான் 80லேயே மெயின்டைன் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து இங்கே சைடிங்குள்ளே திரும்புகிறோம். எஸ், ஐ திங்க் கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம. அதனால் நான் வந்து ட்ரெயினையே ஸ்லோ பண்ணுறேன் இப்போது பிரேக்ஸை போட்டு. ஸோ ஸ்லோ பண்ணலாம். நம்மளுடைய சைடிங் கிட்ட நம்ம வந்துட்டோம். நம்ம உள்ளே போய் ஒரு இதை இறக்கி விட்டுட்டு போகிறோமா அப்படின்றத நம்ம அங்கே போனால் தான் நமக்கு தெரியும். ஸோ ட்ரெயினுடைய பிரேக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நான் இதை தான் அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த சிக்னல்ஸ் நமக்கு எல்லோ இருக்குது கைஸ். 1.7ல் நமக்கு வந்து ரெட்டே இருக்குது. ஸோ நான் வந்து 50க்கும் கம்மி பண்ணிடுறேன் ஸ்பீடை. ஏன்னா நம்ம ட்ராக் மாறுறோம். எஸ், இதுக்கு இங்கேருந்து தான் நம்ம ட்ராக் மாற போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராக் மாறுறோம் கைஸ். நீங்கள் பார்க்கலாம். இதுக்கப்புறமும் நம்ம நிறைய ட்ராக் மாறுறோம் பாருங்கள். அந்த ட்ராக்லேருந்து நம்ம இந்த ட்ராக் வரைக்கும் மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லூப் லைனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நம்மளுடைய ட்ரெயினுடைய பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ட்ராக் மாறுற இடத்துக்கே வரல. இந்த பக்கம் என்ன கேஸ் இருக்குது? ஓகே, இந்த பக்கம் லூப் லைன் தான். இன்னும் நமக்கு 500 மீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. இன்னும் இந்த லாஸ்ட்டு பெட்டி பார்த்தீங்கன்னா லூப் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகலை கைஸ். இன்னும் நமக்கு 400 மீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் அது என்ட்ரே ஆகலையே. இப்போ தான் லூப் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் நோ அது லூப் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் லூப் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. அண்ட் நம்ம இன்னும் 200 மீட்டர் கிட்டத்தட்ட தாண்டி போய் இந்த ட்ரெயினை நிறுத்திடலாம். நம்மளோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா இஎம்இ ட்ரெயின்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பீட் நம்ம பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு 100 மீட்டர் கிட்டத்தட்ட போக வேண்டியிருக்கு. போவோம். பின்னாடி கம்ப்ளீட்டாக லூப் லைன்லேருந்து உள்ளே வந்துச்சு. ஓகே, ட்ரெயின் பிரேக்ஸை நான் போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ ட்ரெயின் பிரேக்ஸை நான் கம்ப்ளீட்டாக போட்டேன். அண்ட் நம்மளும் இந்த லூப் லைன்லேருந்து உள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பின்னாடி 16 வெஹிக்கிள் தள்ளி போயிட்டு நம்ம அன்கப்பிள் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரெயினை நியூட்ரலில் போட்டுருவோம். அந்த நெட் லைட்ஸை வந்து நம்ம சிக்னல் லைட்ஸாக மாற்றிட்டு நம்ம இறங்கி போயிட்டு வந்து அன்கப்பிள் பண்ணுவோம். இதுங்க, இந்த சிக்னல் லைட்ஸை பார்த்துட்டு போயிடுறேன். எஸ், ஹெட் லைட்ஸ் ஆஃபில் இருக்குது. ஸோ நடந்து போய் அன்கப்பிள் பண்ணுவோம் கைஸ். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அன்கப்பிள் ஆகிருக்கும். பட் அப்படி இருந்தாலும் நம்ம ரியலிஸ்டிக்காக விளையாடணுன்னா நடந்து போய் பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும். ஓகே, 16 எனக்கு தெரிஞ்சு 16னா நம்ம வந்து அந்த ஒரு இது பெட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம அதுதான் அன்கப்பிள் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இதை வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஏற்றிட்டு போகிறோம் போல இருக்குது. அதை நம்ம அன்கப்பிள் பண்ணுவோம். பாப்பா அன்கப்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 இன்ஜின் போட்டு ஓட்டுருமா, இல்லை நம்மளுடைய வேப் 9 இன்ஜினை கழட்டி எங்கன்னா வச்சுட்டு சிங்கிள் இன்ஜினில் போகிறோமா அப்படின்றத வந்து பார்ப்போம்.
இதை கலட்டின பிறகு தான் நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு பெரிய யார்டு தான் போல இருக்குது. எஸ், நம்ம இதை தான் நம்ம கழட்ட போகிறோம். இதுவா இல்லை இதுக்கப்புறமா? இல்லையே. ஓ மை காட். ஓகே, இப்போ இதுதான் நான் 5 மீட்டரில் இருக்குது. இருங்க, நான் அதோ இது மேலே ஏறிக்கிறேன். ஓகே, மேலே ஏறியாச்சு. அன்கப்புள் பண்ணியாச்சு கைஸ். ஸோ அதை அன்கப்புள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் இருக்கிற ட்ரெயினை நம்ம ப்ளூடன்ஸ் யார்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் போல இருக்குது. ஓகே, அதையும் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏதாவது லாஸ்ட் வெஹிக்கிள் சிக்னலை வைக்கணுமா? இல்லை, வைக்க தேவையில்லை. ஸோ நம்ம ஃப்ரண்டில் போயிடலாம். ஃப்ரண்டில் போய்ட்டு நம்ம அந்த ட்ரெயினை எடுத்து, ஆக்சுவலி இதில் இருக்கிற யார்ட்ஸே வந்து சின்ன யார்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 40 பெட்டிகள் நிற்க வைக்கலாம் போல இருக்குது ஒரு ரோவில். ஸோ அந்தளவுக்கு ஒரு சின்ன யார்டாக தான் இது இருக்குது. ஸோ அதனால கூட இந்த ஊரில் வந்து ட்ரெயினுடைய லென்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். இன்னொன்று இது ஜெர்மனி ஆஸ்ட்ரியா அந்த பார்டர்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் தொகையும் ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கூட்ஸு அது எல்லாமே. ஓகே, நம்ம ட்ரெயினில் ஏறுவோம். ஓகே, நம்ம வந்து சிக்னலை வந்து ரேடியஸில் வச்சுருவோம். இதை ஃபார்வர்டில் போட்டுருவோம். நம்ம பிரேக்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன் கைஸ், இது இருக்குல்ல, இதை வந்து நான் இங்கே கேமரா வைப்போம். ஸோ இது ரெண்டும் வந்து செப்பரேட்டாகி எப்படி போகுதுன்றது பார்ப்போம். ஏன்னா நம்ம இதில் எந்த பிரேக்கும் அப்ளை பண்ணல, நார்மல் பிரேக்கில் தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். நம்ம இப்போ த்ராட்டல் நான் போட்டேன் கைஸ். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெட்டியை நம்ம அப்படியே விட்டுட்டு இந்த பெட்டியை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக்கில் நிற்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம பிரேக் போட்டதுனால நம்ம ட்ரெயின் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ ப்ளூடன்ஸ்ன்றது இன்னும் அந்த தூரம் கொண்டு போக வேண்டியிருக்கு ட்ரெயினை. இருங்க கைஸ், இங்கேருந்து நம்ம பார்ப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மெயின் லைனில் தான் வருது ட்ரெயின். நீங்கள் பார்க்கலாம், நம்ம கர்வாய் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இப்போ இதை விட பெருசாக இருக்குது. ஓகே, நான் வந்து குகைக்குள்ளே போனதுனால வந்து அந்த வியூ எனக்கு வந்து கட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ட்ரெயினுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது ஏன் அந்த குகைனா, இங்கே ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்குள்ளே நம்ம திரும்பி வெளில வரோம். இந்த கர்வ் இருக்குல்ல, அதனால தான் அந்த குகை. நம்மள கேபின் லைட் ஆன் பண்ணிப்போம், இல்லை ஆஃப் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இந்த லைட்டை நான் வந்து ஃபுல் பிரைட்டில் வச்சேன்னா ஓகே, பாருங்கள் செம்மையாக தருது. இப்படியே இருக்கட்டும் கைஸ். நல்ல ஐ பீம் தான், ஆனால் நம்மளால் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஒரு குகைக்குள்ளே இருக்கோம் அப்படின்றதுனால. வெளியில் வரோம் கைஸ். ஸோ இன்னும் கூட என்னால் பார்க்க முடியல, அந்த கேமரா கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, இதிலே போவோம். ஸோ இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. நமக்கு 140 வரைக்கும் நமக்கு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினை மறுபடியும் ஃபுல் த்ராட்டலில் போட்டுருவோமா? நான் ஃபுல் த்ராட்டலில் போட்டேன். ஸோ ஃபுல் த்ராட்டலில் ஓட வைப்போம். இன்னும் ப்ளூடன்ஸ்க்கு 18 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரை பண்ணுவோம். 140 வரைக்கும் நம்ம இந்த லைனில் போகலாம். சைடில் 14 அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன்.
நமக்கு அடுத்த சிக்னல் க்ரீன், அதுக்கு அடுத்த சிக்னலும் க்ரீன். ஆனால் அதுக்கு அடுத்த சிக்னல் ரெட் இருக்குது. ஹோப்ஃபுல்லி நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அது க்ரீனாக மாறிடும்னு நான் நம்புகிறேன். அப்படி அது க்ரீனாக மாறலைன்னா நம்ம ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு அது ரெட்டில் இருக்குது. ஸோ நான் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிறேன் கைஸ், ஏன்னா அது இப்போதைக்கு ரெட்டில் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். அது ட்ரெயினை நிறுத்த முடியலன்னா மிஷின் ஃபெயிலியர் வேறு ஆகும். எஃப்ஐசி ரெட் ஓகே, நான் பிரேக்ஸை போட ஆரம்பிச்சிடுறேன் கைஸ். இன்னும் 1.2 கிலோமீட்டர்ஸில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ பிரேக்ஸை நான் மேக்ஸிமம் பிரேக்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ட்ரெயின் நிற்குமான்னு எனக்கு தெரில. ஹோப்ஃபுல்லி நின்றோம் தான் நினைக்கிறேன், பட் நாட் ஷுர். நமக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் நிற்குதா? ஆஃப்கோர்ஸ் லூப் லைன் நிற்கிற மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஓகே, நம்ம வந்து ட்ரெயின் இதில் போட்டுருவோம். அண்ட் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. கொஞ்சம் நம்ம த்ராட்டலில் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு கைஸ். ஸோ வந்து க்ரீன் வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்பீட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் மெயின்டைன் பண்ணி நம்ம ஸ்பீட் லிமிட்லேயே ஓட்டுவோம். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து ரெட் சிக்னல் இருக்கான்னு வேறு தெரில. நமக்கு முன்னாடி எந்த ட்ரெயின் போகுதுன்னு நமக்கு தெரில இது வரைக்கும். அப்படி ட்ரெயின் போச்சுன்னா லாஸ்ட் வீடியோ மாதிரி ஆகிடும். அஃப்கோர்ஸ் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே இல்லை, நம்ம ஒரு 80 அந்த மாதிரி ஸ்பீட்லேயே கண்டினியூ பண்ணுவோம். அப்போ தான் நம்மளால் எல்லா இதுலேயும் க்ரீன்லேயே போக முடியும். இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ இன்னும் 2 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் நம்ம இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிட்டு போவோம். 4 கிலோமீட்டர் தாண்டி நமக்கு மறுபடியும் ரெட் இருக்குது. நான் தான் சொன்னல, ஒரு ட்ரெயின் நமக்கு முன்னாடி, இப்போ அதுவும் லோக்கல் ட்ரெயின்னா அது வந்து ஒரு ஸ்டாப்லேயும் போய் நிற்கும். நம்ம லாஸ்ட் வீடியோ மாதிரி தான் ப்ளூடென்ஸ் போகும்போது இந்த ஸ்டேஷன் நின்றுட்டுருக்கு. அதுக்கு க்ரீன் இருக்கா ரெட் இருக்கான்ற நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியும் இன்னொரு ட்ரெயின் போச்சுன்னா ஒரு ஸ்டேஷனில் அது நிற்க நமக்கு இங்கே பிரச்சனை தான். ஸோ நமக்கு ஒரு 4 கிலோமீட்டரில் இது இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்தே ஒரு 80ல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவோம் கைஸ். ஏன்னா நம்மளால் வந்து இந்த ட்ரெயினை லாஸ்ட் வீடியோ மாதிரி ஒரு வாட்டியும் 100ல் போயிட்டு திருப்பி கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ண வேணாம். அப்படியே ஒரு நார்மலான ஒரு ஸ்பீட் லிமிட்னு போயிட்டுருப்போம். 1 கிலோமீட்டர் கிட்ட வரும்போது நம்ம அது என்ன மாறுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் சைட் இருக்குது. நம்ம ட்ரெயின் அங்கே போகுது. இது ஒரு பில்டிங் சைட். இப்போ ரொம்ப சின்ன ட்ரெயின் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம அவ்வளோ லென்த் எழுதிட்டு வந்துட்டு இப்போ திடீர்னடா சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு லோக்கோ, நான் இது கஷ்டமாக லிவரியை பார்த்து ஓகே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்து கலரையும் அந்த இந்தியன் ரயில்வேஸ், அதுக்கப்புறம் இந்த பேக் 9, அதுக்கப்புறம் இந்த கோடு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த சில வீடியோஸில் இதை நான் இன்னும் பர்ஃபெக்டாக அந்த கீழே வந்து பிளாக் கலர் கொடுத்து இங்கே சைடில் ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து அண்ட் மேலெலாம் வந்து க்ரீன் இருக்குது, அந்த மேலெலாம் நான் அந்த க்ரீனை ரிமூவ் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டாக ரியலாக ட்ரெயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம ட்ரெயின் பிரேக்கை போடுவோம். இன்னும் 1.5 கிலோமீட்டரில் ரெட் இருக்குது நமக்கு. அண்ட் அதுக்கான எல்லோ சிக்னல் நம்ம இங்கே காட்டிடுச்சு. இன்னும் 11 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம் ப்ளூடென்ஸ் யார்டுக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம கொஞ்சம் இனி வர டைமில் கொஞ்சம் நிறைய சிக்னல் நம்ம நின்று தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு வரும். ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கிறதுனால நான் சொல்கிறேன்.
ஓகே, ட்ரெயினில் வந்து த்ராட்டில் கம்மியாகிடுச்சு, அதனால தான் அந்த வாய்ஸ் கேட்குது. ஸோ ட்ரெயினுடைய அந்த எப்படி சொல்கிறது, பின்னாடி இருக்க பெட்டிகள் வந்து ட்ரெயினை இழுத்து நிறுத்துகிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அது சவுண்டு கேட்கும். ஸோ இன்னும் 800 மீட்டர்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே போய் சிக்னல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். க்ரீன் வந்துருமா அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இங்கே இருக்குது சிக்னல் ரெட்டு. ஸோ இது ஏன் ரெட்டில் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் எங்கே இருக்குது, அந்த ட்ரெயின் இதை கிராஸ் பண்ணிடுச்சு கேஸ். ஸோ நமக்கு க்ரீன் வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் அதை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு மேக்ஸிமம் க்ரீன் வந்துடும். பார்த்தீங்களா, வந்துடுச்சு. ஸோ ஆனால் நம்ம 50லேயே போவோம் கேஸ், கரெக்டாக இருக்குன்னா அந்த ட்ரெயின் ஸ்பீட் எடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு 50-60லேயே போகணுன்னா ஓரளவுக்கு நம்மளால் கரெக்டாக போயிட முடியும். அண்ட் இந்த லிவரை பற்றி பேசும்போது ஓரளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் பண்ணிடுறேன். ஆரன் மேலே இருக்குது. நம்ம 2 ஆரன் இருக்குது கேஸ் இல்லை ஆக்சுவலி. ஒன்று வந்து இது ஆக்சுவலி கேட்காது, இருங்க நான் 2 இது பண்ணால் தான் கேட்கும். கேட்கவே இல்லை அது. ஸோ இந்த சிக்னல் நமக்கு க்ரீனு, அடுத்த சிக்னல் நமக்கு ரெட்டு கன்ஃபார்ம். இன்னும் 1.5 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறமா நமக்கு ரெட்டு வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம மேப்பில் போய் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிருச்சான்னு பார்க்கணும். அந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பலை. ஸோ நமக்கு அடுத்து வந்து ரெட்டு, அதை எடுத்துகிட்டு போய் இங்கே அதிகமாக போட வாய்ப்பு இருக்குன்னா இந்த சைடில் இந்த ட்ரெயின் நின்றுச்சுன்னா நம்ம நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த ட்ரெயின் அங்கே நிற்கலை. இன்னும் 9.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, நான் த்ராட்டில் நியூட்ரலில் போட்டேன். நான் 70லேயே போவோம் கன்ஃபார்மாக. அந்த ட்ரெயின் போய் நின்று தான் போவோம். ஸோ அதுக்கு பின்னாடி தான் நம்ம போக போகிறோம். அதனால் எதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்பீடில் போயிட்டு நிற்கிறது, ஹார்ன் அடிப்போம். இந்த ரூட்டில் ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷன் கைஸ் இது. இந்த ரூட்டில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ஸ்டேஷன் பார்க்குறேன். அதாவது ஐலேண்ட் ஸ்டேஷன் கூட சொல்லுவாங்க. ஒன்று தான் இருக்கும், 2 சைடும் வந்து ட்ராக்ஸ் இருக்கும். நார்மல் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ட்ராக் இருக்கிற மாதிரி, ஐ மீன் ஒரு ட்ராக்குக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் அது சொல்லுவாங்க. இதே மாதிரி 2 ட்ராக்குக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் அது ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம், அப்படின்னா நியூக்ளியர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா பெரிய ஒரு, யூஸ்வலி ட்ரெயின்னாலே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச வியூவே வந்து இருங்க. இந்த வியூ வந்து இன்டர்னல் கேமராஸில் இருங்க, ஹெட் அவுட். ஸோ இந்த லுக்கு தான் அந்த நம்ம இந்த ஸ்ட்ரீம் லோக்கம் மட்டும்லாம் ஓட்டும் போது இந்த லுக்கு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஆகர் நடிக்கிறேன். இந்த லுக்கு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, இப்படி ஹெட் அவுட் பண்ணி பார்க்குறது தான். ஸ்ட்ரீம் இன்ஜின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும், இப்படி பார்த்து ஓட்டுறது ஓரளவுக்கு நல்லா தான் கேஸ். இது இந்த பக்கம் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நம்ம நார்மல் கேமராக்கு போயிடுவோம். டிரைவர் சீட், இந்த கதவை க்ளோஸ் பண்ணி விட்றேன். ஸோ இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம 60ல் அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றுவோம். ஏன்னா அடுத்த 3.3 கிலோமீட்டரில் நமக்கு க்ரீன் சிக்னல் இருக்குது. நமக்கு முன்னாடி போன இந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிருச்சா, அங்கேருந்து கிளம்பிருச்சு. ஸோ அதை இங்கே போயிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு ரெட் சிக்னல் இருக்குது. ஸோ அது அவனுக்கு க்ரீன் மாறுறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து அங்கே போயிடுவோம். பார்த்தீங்களா கைஸ், இங்கே 2த்துக்கும் நடுவில் போகலாம். ப்ளஸ் நடுவில் போகலான்னு நினச்சேன், ஆனால் போக முடியல. கிராஸ் ஆகி போச்சு அதுக்குள்ளே. இது என்ன கேஸ் போட்டிருக்காங்க இருங்க, ஏதோ இந்த போர்டில் ஏதோ சிம்பிள் இருந்துச்சு. என்ன சிம்பிள் இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேயும் இருக்குது பிரிட்ஜுக்கான சிம்பிளோ. ஓகே, இந்த சிம்பிளோ இந்த பிரிட்ஜ் இருக்குன்றதுக்கான சிம்பிளோ அது. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, இங்கே நம்பர் தான் இருக்குது. ஓகே, 2 பிரிட்ஜு கண்டினியூஸ் வருது அப்படின்றதுனால அந்த சிம்பிளா அப்படின்றது எனக்கு தெரில. பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் பிரிட்ஜுக்குள்ளே போகுது. ஸோ ப்ளூடன் ஸ்கின்னா 6.3 கிலோமீட்டருக்கு அந்த ட்ரெயின் உள்ளே போயிடுச்சா நம்ம பார்த்துருவோம்.
இல்லை சிக்னலில் நிற்கிறானா அப்படின்றது தெரியும் நமக்கு. அவன் தாண்டிட்டான் கைஸ், ஒரு சிக்னல் அவன் தாண்டிட்டான். இன்னும் ஒரு சிக்னல் அவன் க்ரீன் வந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் அது அவனுக்கு க்ரீனில் தான் இருக்குது. ஸோ நமக்கும் பிரச்சனை இல்லை, அவனுக்கும் பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம இதே ஸ்பீட்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணி க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து ஸ்பீட் லிமிட் வைக்கிறது, இது வந்து ட்ரெயினுடைய பவர் லைன் ஆன், மெயின் சர்க்யூட் பிரேக்கர், பேண்டகிராஃப் அப் பண்ணுறது. இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செம்ம சவுண்டாக இருக்கும் கைஸ். இந்த ஒரு லோக்கோமோட்டிவ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது இந்த கேமில் பெருசாக இருக்காது. ஏன்னா இதில் என்னென்னா, இது நம்ம ட்ரெயின்குள்ளே ஏறி நம்ம ரிவர்ஸில் போட்டாலே பேண்டகிராஃப் ஏறிடும். அதனால் அந்த ஸ்டார்டிங் சவுண்டை பெருசாக நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இதில் அந்த பேண்டகிராஃப் ஏற்றுறதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பேட்ரி பேக் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெயினில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டார்டிங் சவுண்ட் கேட்க இன்னும் நல்லாயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இந்த ட்ரெயினில் கொடுக்கல. ஸோ நமக்கு அடுத்த 2 சிக்னலும் வந்து நமக்கு இதுதான். அந்த ட்ரெயின் வந்து நம்ம லைனை விட்டு கிராஸ் பண்ணி போயாச்சு கேஸ். ஸோ நமக்கு இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. 5 கிலோமீட்டரு நம்ம பாட்டுக்கு ஸ்பீடு ஏற்றிட்டு போயினே இருக்கலாம். இன்னும் 5 கிலோமீட்டர் நமக்கு இருக்குது. லைட்டாக வீல் ஸ்பின் ஆகுது, நான் கம் பண்ணிடுறேன் கொஞ்சம். ஓகே, இப்போ பரவாயில்ல. இன்னும் நமக்கு 4 கிலோமீட்டர் தான் நமக்கு அந்த 60 மார்க் இருக்குது. ஸோ நம்ம 4 கிலோமீட்டருக்கு சீக்கிரமாக ட்ராவல் பண்ணுவோம். இன்னொரு ஹைலேண்ட் ஸ்டேஷன். ஸோ நமக்கு 2 சைடும் நமக்கு ட்ரெயின் லைன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஸ்பீட் போட்டு ஓட்டுறோம். நீங்கள் பார்த்தீங்களா கேஸ், ஒரு குட்டி யார்டு நம்மளுடைய ரைட் சைடில் சின்ன சின்ன ட்ரெயின்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது ஸ்பீடு 2 இன்ஜின் போடுறதுனால இவ்வளோ வேகமாக ஏறுது. யூஸ்வலி இது இவ்வளோ வேகம் ஏறாது. நான் லாஸ்ட்டு வீடியோ தான் பார்த்தேன், சிங்கிள் இதாக போட்டு அரௌண்ட் ஒரு 22 பெட்டி ஓட்டு போனேன். இவ்வளோ ஸ்பீடெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் அது ஆஸ்கிலேட்டே அவ்வளோ பயங்கர ஸ்லோவாக ஸ்பீட் ஏறிச்சு. ஓகே, நம்ம வந்து இங்கேருந்தே ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். 145 போயிட்டோம் பாருங்கள். நம்ம 2 இன்ஜின் நம்ம போட்டு ஓட்டுறதுனால இதனால் அந்த ஸ்பீடு வந்து இருக்குது, இல்லைனா இருக்காது இவ்வளோ ஸ்பீடு அதுக்கு. ஸோ 40 வரைக்கும் நம்ம குறைக்க வேண்டியது. ஸோ கொஞ்சம் வேகமாகவே குறைக்க ஆரம்பிப்போம். ஸோ கரெக்டாக இருக்கும். இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்மளால் 60 குறைச்சிட முடியும். ஸோ கொஞ்சம் நான் கம்மி பண்ணிடுறேன் பிரேக்கிங் பவரை. ஏன்னா கன்ஃபார்மாக இன்னும் 1 கிலோமீட்டருக்குள்ளே கன்ஃபார்மாக குறைஞ்சிரும் ஸ்பீடு. பிரேக்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்னா 60க்கும் வந்துட்டோம். அண்ட் கன்ஃபார்மாக நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக. செம்ம வியூவில் கைஸ். ஸோ நமக்கு 3 எல்லோ, விச் மீன்ஸ் நமக்கு நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து ரெட்டு தான். நம்ம ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்போம். அண்ட் நம்ம இப்போ வர ட்ராக் சேஞ்சிங்கில் உள்ளே திரும்ப போகிறோம். ஸோ நம்ம ஸ்பீடை 40 கம்மி பண்ணுறோம். நம்ம வந்து இந்த இதில் தான் ஐயோ உள்ளே போயிட்டாங்க. ட்ராக் மாற போகிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து இங்கே ஒரு இது திரும்ப தெரியுது பார்த்திங்களா, இந்த பக்கம் திரும்பிடுவோம். இந்த ட்ராக்கில் தான் நம்ம திரும்ப போகிறோம். ஸோ நம்ம இங்கே நின்று பார்ப்போம் இந்த ட்ரெயின் எப்படி வளைஞ்சி திரும்பி வருதுன்ட்டு. ஹாரன் சவுண்டே கேட்கல பாருங்க கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு ட்ராக்காக நம்ம திரும்பி இந்த ட்ராக்கில் வந்து ஜாயிண்ட் ஆக போகிறோம். இப்போ தான் கேட்குது ஹாரன் சவுண்டு, பார்த்தீங்களா? ஸோ இந்த பக்கம் போகிறோம் போல இருக்குது. இன்னொன்று பார்க்கலாம். இப்போ இந்த ட்ராக்ல இருந்து நம்ம திரும்பி இப்போ இன்னும் 2 ட்ராக் வளைஞ்சி வர போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஒரு வேப் 9 நிற்குது. ஸோ இன்னும் 600 மீட்டர் காய்ஸ். ஸோ இந்த ஒரு மிஷினை, இந்த ஒரு வேக் 9ல்
நம்ம போன இந்த ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெயினுடைய லிவரி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் சிம் வேர்ல்டில் வந்து லிவரி மாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது, ஒரு 2 லிவரி பண்ணுறதுக்கு. என்னங்க ட்ரெயினுடைய ஏன்னா ஒரு 2 லிவரி நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன கோடு போடுறது கூட ஒரு பெரிய ஒரு வேலை மாதிரி இந்த லிவரி டிசைனில் வந்து அப்படி இருக்குது. அந்த டிசைனர் டூல் சொல்கிறேன். ஸோ அதுவும் இன்னும் பர்ஃபெக்டாக இந்த சின்ன சின்ன லைன்ஸ் போடுறதெல்லாம் இன்னும் கண்ட்ரோல் ஓவர் கரெக்டாக வந்துச்சுன்னா இன்னும் பக்காவாக போகலாம். நம்ம ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஈஸியாக போடலாம். ஆனால் இதில் அந்த கண்ட்ரோலை இந்த ஒரு 4 லைன் போடுறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பேன். அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு இதெல்லாம் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லிவரி டிசைன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம அந்த கிரியேட்டர் மூலிமா ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் சொல்லுங்கள். இந்த கேமை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு எந்தெந்த லிவரி உடைய ட்ரெயின்ஸை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன், வந்தே பாரத்தோடைய லிவரி வந்து நான் ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினில் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நான் வந்து அந்த வீடியோ பண்ணுறேன். வந்தே பாரத்தோடைய இந்த வெர்ஷன் நான் சொல்கிறது அந்த ஆரஞ்சு கலர். நான் அம்ரித் பாரத்துக்கு ஒரு ட்ரெயினை பார்த்துட்டேன், அதோடைய லிவரிக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லிவரிஸ் கரெக்டாக அந்த ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி லிவரிஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா, என்னால் கரெக்டாக டிசைன் பண்ண முடிஞ்சுன்னா நான் அந்த ஒரு இதை வச்சு நான் வந்து கேம்ஸ் போகிறேன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நிறுத்துறதுக்கு. ஏன்னா ரெட் சிக்னலும் கிட்டே இருக்குது அண்ட் ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக நின்றுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. கமான் நில்லு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அண்ட் நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் போய் மறக்காமல் பாருங்கள். இன்ஃபர்மேட்டிவ் ஷார்ட்ஸ்லேருந்து ட்ரெயினை பற்றி நிறைய வீடியோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். பாய்.